கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 119 57 மற்றும் 72 பார்க்க போகிறோம். என்னென்னா, ஒவ்வொருத்தருக்கும் உலகத்தில் எத்தனையோ பங்கு இருக்குது. மற்ற பாலார பங்குன்னு சொல்லுவாங்க. நீ தாம்மா எனக்கு எல்லாம், நீங்கள் தாங்க எனக்கு எல்லாம், இந்த பிஸ்னஸ் தாங்க எனக்கு, என் பிள்ளைங்க தான் எனக்கு, என் பெற்றோர் தான், என் நண்பர்கள் தான், நான் செய்கிற தொழில் தான் எனக்கு தெய்வம், செய்யும் தொழிலே தெய்வம், என்னுடைய வாகனம், என்னுடைய சொத்து நிலம், என்னுடைய வளர்ப்பு பிராணிகள், இதெல்லாம் பங்குன்னு சொல்கிறவங்க உண்டு. ஆனால் இங்கே ஒருத்தர் சொல்கிறாரு, கர்த்தாவே நீரே என் பங்கு. எவ்வளோ வித்தியாசம் பார்த்தீங்களா பைபிளில் இருக்க வார்த்தையெல்லாம். யாராவது இப்படி சொல்கிறாங்களா? கர்த்தாவே நீங்கள் தான் என் பங்கு, என் மனசு நீங்கள் தான், என் வாழ்க்கை நீங்கள் தான், என் உயிர் நீங்கள் தான், என் உயிர் சுவாசமே நீங்கள் தான், என் உயிர் மூச்சு காற்றே நீங்கள் தான், நீங்கள் தான் ஆண்டவர் எனக்கு எல்லாம், என்னுடைய இருதயம் பூரா உங்கள்கிட்ட தான் இருக்குது, என்னுடைய அசையாத சொத்து நீங்கள் தான், என் வாழ்க்கையின் அர்த்தமே நீங்கள் தான் சொல்லி சொல்கிற ஒரு வார்த்தையின் அனுபவம் இது. தொடர்ந்து சொல்கிறார், நான் உமது வசனங்களை கைக்கொள்வேன். கர்த்தருடைய இந்த வார்த்தைகள், அந்த வசனங்கள் படி நான் என் வாழ்க்கையில் நடப்பேன், கர்த்தரை பிரியப்படுத்துவேன், கர்த்தருடைய மனசு கோணாமல் நான் நடந்துக்குவேன். எப்படி பாருங்கள், சில பேர் மேலதிகாரி மனசு கோணாமல் நடந்துக்குவாங்க. இங்கே அப்படி இல்லை. எல்லா மேல் அதிகாரங்களுக்கும் மேலான அதிகாரம் கர்த்தர் தான், சிருஷ்டி கர்த்தத்துவம். இன்னொரு வசனம் சொல்லுது, அநேகமாயிரம் பொன்வெள்ளியை பார்க்கணும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். எத்தனை கோடி சொத்துக்கள் வந்தாலும், நகை, பொண்ணு, வெள்ளி, பணம் எல்லாம் வந்தாலும் அவர் கொடுத்துருக்கிற அந்த வேதம் குறைவற்றது, ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. இந்த வேத வசனத்தை நம்பி இருக்கிற பொழுது, அந்த வேத வசனத்தில் உறுதி எடுக்கும் பொழுது, அந்த வேத வசனத்தை நேசிக்கும் பொழுது, அந்த வேத வசனத்தை கை கொண்டு அனைவருக்கு போதிச்சு அதை நல்லா சொல்லி கொடுக்கும் பொழுது, அந்த வேத வசனம் புரியும்படியாக மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது, அதில் இருக்கிற பெரிய ஆசீர்வாதம் அனுபவித்து பாருங்கள். இந்த வேத வசனத்தை எடுத்து மற்றவங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்கணும். அந்த எப்படிப்பட்ட வகையான ஜனங்களாக இருந்தாலும் அந்த ஜனங்களுக்கு ஏற்றபடி போய் உட்காந்து அவங்க பாணியில், அவங்க மொழியில், அவங்களுக்கு ஏற்றபடி உட்காந்து உண்மையான சத்தியத்தின் உண்மையான கருத்தை சொல்லி கொடுக்கணும். சத்தியத்தில் கருத்தை மாற்றக்கூடாது. சொல்லி கொடுத்து பாருங்கள். அவருடைய வேலையை செய்கிற யாரும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. பரலோகத்தின் வேலையை செய்கிறவங்க மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெறுவாங்க. அவங்களுக்கு பரலோகத்திலையும் மிக சிறந்த இடத்த கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் பூமியில் பெரிய இடத்த வாங்கிக்கிறது வேஸ்ட்டு, அது டெம்பரரி, ரொம்ப சீக்கிரம் போயிடும். பரலோகத்தில் மேலான இடத்த நீங்கள் வாங்கிக்கணும். அதுக்கு அந்த சத்தியத்தை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு, கர்த்தாவை நீங்கள் என் பங்குன்னு சொல்லிவிட்டு, அப்படி சத்திய வசனங்களை எடுத்து அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் இது விலையை பெற்றதுன்னு சொல்லி அனைவருக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.